தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு குழந்தைய சின்னதுல இருந்து அப்படி என்ன மாதிரி மேக்கிங் கொண்டு வர்றாங்களோ அதே மாதிரி நம்ம இல்லாத காலத்திலையும் வளரும். கைய பிடிச்சு நீங்க 8 வயசுல அப்படியே கூட்டிட்டு வாங்கலாம் பள்ளிவாசலுக்கு, நீங்க தொழுகிற இடத்துக்கு, நீங்க போற நல்ல இடத்துக்கு, நீங்க போற உங்க சொந்தக்காரங்க, உங்க சின்னப்பா பெரியப்பா யார் யாரெல்லாம் உங்க உறவுகள், கைய பிடிச்சு கூட்டு போங்க. நீங்க இல்லாத காலத்துல அவன் கால்கள் தானா அங்க போகும், தானா பள்ளிவாசலுக்கு போகும், தானா நல்ல இடங்களுக்கு போகும், தானா தந்தை தாயினுடைய உறவினர்கள் சொல்லி அந்த வீட்டை தேடி போகும். இதை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? பெற்றோர்களுடையது. அன்பானவர்களே, ஒரு குழந்தைய தொழுகையாளியா, ஒரு குழந்தைய வீரனா, ஒரு குழந்தைய கோழையா, ஒரு எப்படி வேணாலும் உருவாக்கலாம். சஹாபாக்கள்ல நிறைய சஹாபிகள் இதுக்கு உதாரணம். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 7-8 வயசு பையன். தகப்பனார் யாரு அப்படின்னா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமி மகன். மாமியா குப்பின்னு சொல்றோம்ல, பொப்புன்னு சொல்றாங்கல்ல, மாமி மகன். தாய் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா தான் மூத்த பொண்ணு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா அம்மாவை விட 10 வயசு மூத்தவங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா அம்மா. ஆயிஷா அம்மாவை விட 10 வயசு மூத்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன அழகான அம்மா தா பாருங்க. அஸ்மா அம்மையார் தாய், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனார். இவங்க 2 பேரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போன உடனே, ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு அப்புறம் முஸ்லிம்களுக்கு பிறந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி இதான் முதல் குழந்தை. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்து குழந்தைய அப்படி கழுவி சுத்தம் பண்ணிட்டு நேரா கொண்டு போட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மடியில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழத்தை எச்சில் வாயில வச்சு இது பண்ணாங்க. فكان في شيء دخل في بطنه اولا ريح النبي صلى الله عليه وسلم. அந்த குழந்தையுடைய வயிற்றுக்குள்ள போன முதல் உணவு ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ்நீர் தான் போச்சு ஃபர்ஸ்ட். அந்த தாயும் தந்தையும் பையனை எப்படி வளர்த்துனாங்க தெரியுமா? நம்ம பையன் இப்படியே வரணும் அப்படின்னு அவங்களுக்கா ஒரு இது. இந்த காலத்துல பெண்களா இருந்தாலும் ஓரத்துல எங்கேயாவது தானே பாத்ரூம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ காலையில ஃபஜ்ருக்கு முன்னாடி, நம்ம இப்ப சொல்றதுன்னா 4 மணி 4:30 மணிக்கு இந்த குழந்தைய கையில எடுத்துட்டு அஸ்மா வெளியே போவாங்க. தூரமா போவாங்க சுய தேவையை நிறைவேற்றுறது. இந்த குழந்தைய காலையில 4 மணி 4:30 மணிக்கு ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போய் மறைவா சுய தேவையெல்லாம் முடிச்சுட்டு இந்த குழந்தைய இருட்டுல காட்டுக்குள்ள நிக்கும். சில பேர்லாம் சொன்னாங்க, அஸ்மா காலங்காத்தால இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் இருட்டுல இப்படி நிக்க வைக்கிறிய, உன்னோட அப்துல்லாவை ஏன் இப்படி பண்ற அப்படின்னா, அவனுக்கு இருட்டோ அதோ இதோ எந்த பயமும் எந்த காலத்திலயும் வரக்கூடாது, எந்த காலத்திலயும் வரக்கூடாது அப்படின்னு இப்படி பழக்கினாங்க. அந்த குழந்தை இருட்டுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பழகி தைரியமா இருக்கும். அவங்க தகப்பனார் அதுக்கு மேல அவரு போருக்கு போறப்போ உப்பு மூட்டை தூக்கிவார். யார? குழந்தைய தூக்கிட்டு தான் போருக்குள்ள போர் செய்வார். கையில வாளு, மேல பின்னாடி யாரு? ஷோல்டர்ல உப்பு மூட்டையில ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் குழந்தை. அவர்கிட்டையும் நிறைய பேர் சொன்னாங்க, ஜுபைர் இது ரொம்ப விபரீதமான வேலை, படா சுத்திக்கிட்டே இருக்கிறானுங்க வாழை, உன் கழுத்தை வெட்டுறதுக்கு போட்டாலும் முதல்ல உன் குழந்தையோட கழுத்து தான் தானா கட்டாகும். நீ குழந்தைய தூக்கிட்டெல்லாம் என்ன ஆனாலும் ஆகட்டும், அவன் பயம் இல்லாம அவன் வளரும். குழந்தை அதே மாதிரி வளர்ந்துச்சு வருங்காலத்துல. இஸ்லாமிய வரலாறு, ஒரு பெரிய கொடுங்கோல் அரசர் ஹஜ்ஜாஜ், அவரை எதிர்த்து பயங்கரமான போரெல்லாம் செஞ்ச ஒரு பின்னாடி யாருன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர். இந்த பசங்க 7-8 வயசா இருக்கிறப்ப ரோட்ல விளையாடிட்டு இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தா எல்லாம் ஓடிடுவாங்க, பயந்துட்டு ஓடிடுவாங்க. அவங்கள பார்த்த உடனே பசங்களா விளையாடிட்டு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அத்தனை பேர் எஸ்கேப், போற ஓடியாச்சு. இந்த பையன் மட்டும் நிக்கிறாப்புல. யாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர்.
அஸ்மா சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய மகன் அப்படி நிக்கிறார். உமருல்லாஹு சிரிச்சுக்கிட்டே தான், மனசுல சிரிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. அவன் மட்டும் நிக்கிறான் பாரு. எல்லாரும் ஓடிட்டாங்க பாரு. அவனுக்கு தெரியுது இவன் தைரியமான ஆளு, அவங்க அப்பா அதை விட தைரியமான ஆளு, அவங்க அம்மா அதை விட தைரியமான ஆளு. அவங்க அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரத்துல எதிரிகளோட தனியா போயிட்டு இருக்கிறப்போ மறைச்சு கொண்டு போய் உணவு கொடுத்த அம்மா சாதாரணமானதா இருக்குமா? அத்தா அம்மாவுடைய வளர்ப்பன் பையன் அப்படி நிக்கிறாரு. பக்கத்துல வந்துட்டாங்க உமருல்லாஹ். நான் வர்றேன் தெரியல அப்படின்னாங்க. அவங்களுக்கும் தெரியுது, சிரிச்சுக்கிட்டே தான் கேட்கிறாங்க. சொன்னாரு, உங்களை பார்த்த உன்ன ஓடுறதுக்கு நான் ஒன்னும் குற்றவாளி இல்லை, உங்களை பார்த்த உடனே நகர்றதுக்கு ரோடு ஒன்னும் குறுகலா இல்லை. லம் யகுனி தரீகு ضيقا ولست مجرما. பாதை ضيقனா நெருக்கடியா, பாதை ரொம்ப சின்ன சந்தா இருந்துச்சுன்னா நான் வழி விடலாம் நகர்ந்து. பாதை நெருக்கடியாவும் இல்லை, கலீஃபாவை பார்த்த உடனே ஒருத்தன் ஓடுறான்னா அவன் குற்றவாளியா இருக்கணும். நான் ஒன்னும் குற்றம் செய்யல, ஒண்ணுமே சொல்லல, சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்கு சொல்றேன்னா, அமீருல் மோமினின் வர்றாரு, ஹதீஸ்ல வருது, அவரை பார்த்தா சைத்தானே ஓடிடுவான்னு அப்படி நிக்கிறாப்புல. தாயும் தந்தையும் சேர்ந்து நம் மக்களை எப்படி வளர்